சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு. பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். சென்னை ஹைகோர்ட் வாசல்ல வச்சு அதுவும் பட்டப்பகல்ல ஒரு வக்கீல விசிகாவினர் கொடூரமா தாக்கிட்டாங்க. அதுவும் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் முன்னிலேயே அந்த தாக்குதல் நடந்துருச்சு. என்ன காரணம்? சும்மா அடிப்பாங்க. அது விசிகாரங்க எதுக்கு சும்மா போய் அவங்க நடிக்கிறாங்களா? அதான் காரணம் இருந்திருப்போம், சேட்டை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே போடல, எதுவுமே சொல்லல. டைட் ஃப்ரேம் யாரு போடல? யாரு? பல முன்னணி ஊடகங்கள், ஒருத்தர் ரெண்டு பேர்னா நம்ம பேரை சொல்லலாம். பூரா பயில இதைத்தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைட் ஃப்ரேம். இப்படி தலைவர் கார் நிற்குது, காருக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி ஸ்கூட்டியில் நிற்கிறாப்புல. ஒரு கூட்டமாக என்னப்பா எதுப்பாங்கிறாங்க. இவங்களும் வாக்குவாதம் ஆகுது, அடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுப்பாங்க. இதோட முடியுது அந்த ஃபுட்டேஜ். இதில் தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் இப்படி ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தலைவரே விளக்கம் சொல்கிற ரேஞ்சுக்கு கொண்டு விட்டானுங்க. என்ன நடந்தது, அந்த தாக்குன நபர் யாரு, இதற்கு பின்னாடி ஒரு பாஜகவின் சதி ஒன்று இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பாஜகவின் சதி இருக்குது. அந்த சதி என்ன அப்படிங்கிறது அந்த முழு வீடியோ. நினைச்சேன்டா. இதுதான் இடிக்குதாங்களே பண்ணா வண்டி தான் இடிக்குது. டூ வீலர் இடிக்கிற மாதிரி தானே வருது. எங்க இடிக்கிற மாதிரி வருது? ஆமா, அந்த டூ வீலர் அதுக்கு முன்னாடி இடிக்கிற மாதிரி. முன்னாடி டூ வீலருக்கு பின்னாடி சைடுல லேசா தட்டிருக்காங்களே, தட்டுற மாதிரி தானே இருக்கு. இப்ப இந்த ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? அப்படியே ரொம்ப குறுகலா ஒரு டிராபிக்ல இருக்கிற மாதிரி கார் மோதின மாதிரி. எப்படி இருந்தாலும் பேனட் கூட போட்டிருக்கோம் வண்டியில போடுற அந்த பெருசா அடி இல்ல, லைட்டா அடி போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு தோணுது. கரெக்டா? எல்லாரும் கரெக்டா? சரி, இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன். இப்ப அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. தலைவர் வருவதை நுண்ணிப்பா பாக்கலாம். பார்த்துட்டு அம்மா சைடுல வருமா தலைவருக்கு கையெழுத்துறாங்க. வடி தலைவர் மூவ் ஆகுது. மூவ் ஆனோடனே ஆள் இல்லாத வண்டிக்கு எந்த டிராஃபிக்குமே இல்லை. ஆனால் போய் வண்டி நிறுத்திடுறாங்க. வண்டி நிறுத்து தலைவர் வண்டிக்கு முன்னாடி நிறுத்தி வம்புக்கு இழுத்து தலைவர் வண்டிக்கும் அவன் வண்டிக்கும் கேப் ரொம்ப கேப். காவல்துறை என்னைக்கு முன்னாடி பாரு. அன்னைக்கு தலைவர் வண்டிக்கு முன்னாடி போனதுல அவங்க தான் விளையாடுறாங்க. இவங்க கையில போட்டு பிரச்சனை தலைவர் வண்டிக்கு போறப்ப சண்டை வராங்க. அப்ப காவல்துறை சொல்றாங்க, அப்ப தலைவர் இருக்காப்பா, எந்த தலைவர் இருந்தாலும் என்ன அவங்க கேள்வி எடுத்து சண்டை வராங்க. இப்ப சொல்லுங்க, என்னன்னா அடியே போடல. இதுதான் அப்பயே முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறும் பொழுதே அவன் வண்டியை நிப்பாட்டிடுறான். அதை பார்த்தோன்னே இவங்க பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது அந்த வீடியோ தெளிவா தெரியும். இதுதான் வள்ளுவர் சொன்னாரு, என்னன்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுறாரா? ஆமா, சொன்னது. சரி போக. என்னடா சீமான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் உட்காந்து சொன்னா எதாவது கேட்குறீங்க. நம்ம மனுஷனா விளாட்டா? ஓகே, போற போக்கில் எதோடய உங்களை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தவறு. இப்போ உங்களுக்கு புரியுதா? முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, பின்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஊடகவியல் அப்படின்னா என்ன, ஒரு ஜெர்னலிசம்னா என்ன? ஒரு விஷயம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா மணி சார் பாக்குற ஜெர்னலிசத்தை கேக்குறியா? இல்ல அது ஈஃபோரியா அது வேற. அரஸ்கேலோட ஒருத்தர் போவாப்ல இல்ல, சமஸ்கிருதம், அவங்க சொல்ற அந்த ஜெர்னலிசம்னா என்ன? எல்லாத்துக்கும் அறப்பாடு. அவங்க சேனல்ல இந்த நியூஸ்ல போட மாட்டாங்களே தம்பி, விஜய் நியூஸ் ஒன்லி தான். அது புதிய தலைமுறை இல்ல, விஜய் தலைமுறையா. இப்ப ஒரு செய்தி வருது அப்படின்னா அது என்ன ஏது, அது சோர்ஸ் எப்படியான சோர்ஸ், அதோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு முன்னாடி நினைச்சு பின்னாடி எதுவுமே கேட்க மாட்டீங்களா? சார்பு இல்லாமல் நியூஸா போடணும். நீ சார்போட போடு, சால்வே போடு, எதை வேணா போடு. ஒரு நியூஸ் பீஸ் வருதுன்னா, ஒரு வீடியோ வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? அது அப்படியே போட்டு விடுவீங்களா? அது எப்படி கிடைச்சதுனா போட முடியும்? கிடைச்சது அப்படியே போடுறதுக்கு பேர் ஆமா, கிடைச்சது அப்படியே போட்டு இதான் நடந்துன்னு சொல்ல வேண்டியதான். அது ஒரு சோசியல் மீடியா ஹேண்டில் வச்சிருக்கான் பண்ணுவான். இப்போ ஒரு சத்யாவோ ஒரு பாட்டரோ அவனோட சோசியல் மீடியால எது வேணா போஸ்ட் பண்ணலாம். இப்போ இது இருக்குல்ல, இது இப்ப கரூர் மேட்டர் நடந்துச்சு, அதுல ஃபுட்டேஜ் லேட்டா தான் வந்துச்சு. எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்ப எது வந்ததோ அதை அப்படியே எடுத்து வர போட வேண்டியதா, கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியதா. வர போடுறதுன்னா நீ என்ன கல்யாண ஆல்பம் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கியா, இல்ல இது ரீல்ஸ் போடுறியா? எனக்கு புரியல. சரி, இப்ப வர போடுற அப்படின்னா முதல்ல இப்ப நீங்க சொன்ன கரூர் மேட்டர் வச்சுக்கோ. கரூர் மேட்டர்ல முதல்ல வந்தது என்ன? மயக்கம் போட்டு விழுந்தாங்க,
விஜய்க்கு தண்ணி ஏட்டு தரல தானே முதல்ல இருந்தது. செந்தில் பாலாஜி உள்ளே ஆளு வைத்து அடித்தார், அதான் ஃபர்ஸ்ட் வந்து. அது எங்க ஃபர்ஸ்ட் இருந்துச்சு? அது இவனுக்கு கட்டின கதை. அது முதல்ல வீடியோல லைவ்ல என்ன ஓடிச்சு, விஜய் மக்கள் விழுந்தது, ஆம்புலன்ஸ் போனது, இதுதானே வந்துச்சு. இப்ப நீ அதை தானே பேசியிருக்கணும். அப்ப அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி கதை, இந்த கதையெல்லாம் நீ எப்படி டிஸ்கஸ் பண்ண? ஆமா, அதான் அது நரேட்டிவ் தான். வந்த ஃபுட் அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டேஜ் வந்துச்சுல. அதுக்கப்புறமா இல்ல அதெல்லாம் இல்ல, பாட்டில விட்டது யாரு, செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சாரா, கத்தியை உள்ள விட்டாங்களா, ஸ்ப்ரே அடிச்சாங்களா, அதெல்லாம் தெரிய வந்ததுல. இன்னமும் முழு ஃபுட்டேஜ் வந்ததான் நினைக்கல. 48 ட்ரோன் கேமரா சொல்றாங்க, 60 ட்ரோன் இன்னும் வரும், 63 இன்னும் வரும். 10,000 பேர் இறக்குனாங்களா, 1000 பேர் இறக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடும். விஜயே மாட்ட போறாப்ல பாரு. ரொம்ப சிம்பிள். இப்ப இப்படி ஒரு நியூஸ் பீஸ் போகுது, ஒரு வீடியோ போகுதுன்னு வச்சுங்க. இப்ப ஃப்ரண்ட்ல இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ஏதோ நெரிசலா இருந்த மாதிரி தெரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இப்ப பேக்ல டேஷ் கேம் பார்க்கும்பொழுது தலைவர் வண்டிக்கு முன்னாடி தெருவே வெறிச்சோடுன்னு இருக்கு. இப்ப அவன் நினைச்சிருந்தா வண்டி வந்து ஸ்டார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா முறுக்கிட்டு முன்ன போயிருக்கலாம், கரெக்டா? இல்லைங்க வண்டி சமயத்தில் ஆஃப் ஆகி போச்சுங்க அப்படின்னா டக்குன்னு லெஃப்ட் எடுத்துருக்கலாம். ஏன்னா தலைவர் வண்டி போகுது, வண்டிக்கு பின்னாடியே எஸ்கார்ட் இருக்கு. எஸ்கார்ட் வண்டியில நல்லா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சைரன் சவுண்ட் கேட்குது. ஆமா, வண்டி பின்னாடி சைரன் சவுண்ட் கேட்குது இல்ல? இப்ப நீ முன்னாடி போய் வண்டியில் நிக்கிற, ஒரு சைரன் சவுண்ட் கேட்டோன்னா திரும்பி பார்க்க மாட்டியா? அப்ப வண்டி ஏதோ வருது அப்படின்னு நவுத்தணுமா இல்லையா? அப்ப அது எதுவுமே செய்யல, பொறுமையா அங்க நிக்கிறான், நிப்பாட்டி இருக்கான், வடிவேல் மாதிரி போயிட்டு இருக்கான். அது என்னன்னா அவர் வர்றது தெரியுது, ஒண்ணும் இல்ல. அவர் வந்து ஏதோ அங்க வக்கீல்கள் கூட்டம் நடத்துறாங்க. ராகேஷ் சர்மா, ராகேஷ் ஒண்ணு இல்ல, பிஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச்ச வந்து கண்டிச்சு இதுல ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. விடுதலை சிறுத்தைகளோட வழக்கறிஞர் அணி சார்பா ஒரு கட்சி நடக்குது, சங்கம் சார்பா. அதுல பேசிட்டு வெளில வர சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுல செருப்பு வீசின அந்த வழக்கறிஞர் மீது யுஏபிஏ உள்ளிட்ட கடுமையான சட்டங்களை போடணும் அப்படின்னு கேட்டுதான் அந்த ஆர்ப்பாட்டம். அது முடிச்சுட்டு அவர் வராரு. நல்லா அந்த வீடியோவை கவனிங்க. தலைவர் கார் அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி வரும்போது கரெக்டாக அது கிளம்புறத பார்த்துட்டு தான் வண்டியே எடுத்துட்டு முன்னாடி வரான். தெருவே வெறிச்சோடி இருக்குது. நினைச்சா முறுக்கிட்டு நேரம் அந்த கார் பார்ப்போம். நானும் திருமாவளவன் என்ன சராசரி ஆளு தானே, பொறுமையா போட்டுங்கிற மாதிரியே அவரை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க நினைச்சுக்கிட்டு அவன் வண்டியை பொறுமையா ஓட்டுறான். வண்டியை ரைஸ் பண்ணல, இத்தனைக்கு அது வந்து ஆக்டிவா தான், கியர் வண்டி கிடையாது. அது முருகனா அது மட்டும் போவான். வேணும்ட்டு அலட்சியமா வண்டியை வந்து இது பண்ணணும், தடுக்கணும்ட்டே வர்றான் அவன். அவ்வளவுதான், வர்றது ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி தான் வரணும். அப்ப இவன் வந்து பிரச்சனை பண்ணணுங்கிறது நோக்கிலேயே அவன் இருக்கிறான் அப்படிங்கிற நமக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. இப்ப ஒரு நியூஸ் சேனல்ல இப்படி ஒரு வீடியோ வருதுன்னா நீ என்ன பேசியிருக்கணும்? கண்டிப்பா தலைவர் கூட இருக்கிற பிஏ நம்பர் உனக்கு தெரியும், தலைவர் கூட இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லார் நம்பரும் உனக்கு தெரியும். போன் அடிச்சு எப்பா அவருக்கு அடிக்கலாமே, அவர் அடிச்சாலும் எடுப்பாரு. எப்ப இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குது, நடந்தது என்ன, ஆக்சுவலா அப்படிதான் நடந்துச்சா, உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாங்களா இல்லையா, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு இப்போ சொல்றது ஏதோ பொய்யா இருக்கு. ஃப்ரண்ட் வியூல இருந்து பாக்குறப்ப ஏதோ டிராஃபிக்ல மோதின மாதிரி இருக்கு, பேக் வியூல பார்த்தா தான் தெரியுது முன்னாடி ஃபுல்லா காலியா இருக்கு. எப்பா இவன் பொய் சொல்றான், இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வந்து பொய், அப்ப ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு தான் நீ ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்றாங்க பாருங்க. பிரேக்கிங்டா, பிரேக் தி நியூஸ், பிரேக்கிங்னா அப்ப நம்ம சுட சுட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு புதுசா நியூஸ் பண்ணணும், எக்ஸைட்டிங்கா போடணும். சும்மா இத நான் ஒரு எக்ஸைட்டிங்கா உண்மையை சொல்றதுக்கு பேர் ஜர்னலிசம், உண்மையை சொல்றதுக்கு பேர் ஜர்னலிசம் இல்ல, கவர்ச்சியாக வந்து ஒரு கமர்ஷியலா எக்ஸைட்மெண்ட், புது விஷயங்கள், சஸ்பீஷியஸ் அந்த மாதிரி இருக்கணும். சொல்லட்டுமா, சமஸ்கிருதம் வந்து ஆரவர்ஜுனாவை பார்த்து ஒரு 2.5 C வாங்கினாரு போன வாரம், பனையூருக்கே போய் 2.5 C வாங்கினாரு. இது எப்படி ஜாலியா கமர்ஷியலா இருக்கு? சவுக்கு நியூஸ்ல அது போடுங்கப்பா, இது சவுக்கு நியூஸ் இல்ல. நான் இது வந்து ஒரு வீடியோல பேசுறேன், இந்த வீடியோ அப்படியே எடுத்து போட்டு வாங்கினாரா வாங்கலையான்னு ஒரு விவாதத்தை பண்ணுங்களேன். அண்ணாமலைக்கு 5 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு சொன்னாங்க சவுக்கு தங்கர், சும்மா போன வாரத்துல சொல்லு. இப்ப இதெல்லாம் எடுத்து இது அப்படியே எடுத்து நியூஸ் ஆக்குங்களேன் பார்ப்போம். அப்ப நீங்க நியூஸை செலக்ட் பண்றதுல கூட, யாரு மீது அவதூறு பரப்புறதுல கூட ஒரு செலக்டிவ் இருக்குது. இதே போல இன்னொரு தலைவரை வந்து இப்படி வண்டியை குறுக்க விட்டு இவங்களால நிப்பாட்ட முடியுமா? அது பட முடியாது, ஏன்னா எஸ்கார்ட் இருக்குமே, நிறைய பாதுகாப்பு இருக்கு. இவருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான பிரச்சனையே. அப்ப இவருங்கிறனால பார்த்தா நீ நிப்பாட்டுற, எவனுக்கோ செட்டு கொடுக்குறீங்க, எவனுக்கோ ஒய் கொடுக்குறீங்க, இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு பாதிப்பு நடந்து 10 நாள் ஆச்சு, வெளியே வர மாட்டேங்கிறான். அவனுக்குலாம் வந்து அவனுக்கு எதுக்கு 10 நாள் சம்பளம் வச்சு தானே இப்ப இல்ல
அப்படியே அந்த ஒய் பிரிவு வச்சும் கூட அவன் வீட்டு மேல கூரையை பிரிச்சு தாங்குறான். அதான் நான் சொல்ல வந்தேன். ஐயோ ஒய் பிரிவுலாம் வேண்டாம், செட் பிளஸ் கொடுங்க. ஏன்னு சொல்றேன்னா ஒய் பிரிவு அந்த வீடு முழுக்க இருக்கும் பொழுதே ஒருத்தர் செவரேறி குதிக்கிறான்னா அப்ப இதே போல 10 ஸ்கூட்டி நிப்பாட்டுவானுங்க. ஆனா தலைவருக்கு ஒய் வேண்டாம், செட் பிளஸ் கொடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆளு, பார்த்து கொடுக்கணும் நீங்க. அப்போ வந்து அது பொய்யான ஒரு இது முழுக்க முன்னணி ஊடகங்களே செய்யுது. பிரச்சனையை கிளப்புறதுக்குன்னே அவன் வேலை பாக்குறான், அவனை தூண்டி விடுறதுக்குன்னு இந்த வேலை பாக்குறாங்க. ஆனா கேமரான்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னா உனக்கு கதியில இல்ல. பொதுவாவே சொல்றேன், ஒரு கேமரா, சிசிடிவி, டிஜிட்டல், ஒரு ட்ரோன்லாம் இல்லைன்னு வச்சுங்க, இந்தியானா என்ன ஆயிருக்கும்? பிஜேபி சங்கி போல சேர்த்துக்கிட்டு நரேட்டிவா அடிச்சு இந்தியாவே காலி பண்ணிருப்பாங்கடா, அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. இதை கேட்பாங்க, அப்ப விசிக தொண்டர்கள் வந்து தாக்குனதை நீங்க வந்து சரின்னு சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரோட வாகனம் வர்றது தெரிஞ்சேதான் அவன் உள்ள வரான். உள்ள வந்து வேணும்னே ஒரு பிரச்சனைய ஒரு கட்சியின் தலைவர் நோக்கி ஒருத்தன் கிளம்பும் பொழுது அவங்க தொண்டர்கள் அப்பயும் போயிட்டு ஏப்பா அப்படி பிரச்சனை கை நீட்டி பேசுறான், அவன் பின்னாடி கையை வச்சிருக்கான், கை நீட்டி அவரை கை நீட்டி பேசுறான், அவரை கை நீட்டி பேசுறான், சும்மா விடுவாங்க. நான் கேட்கறேன், அவன் என்ன வார்த்தை சொன்னா நமக்கு தெரியாது. கை நீட்டிட்டு பேசுற என்ன ஒண்ணுமே பண்ணல, ஸ்லோவா வருது வண்டி, ஸ்லோவா போகுது, அவ்வளவுதானே. வண்டியை முன்னே எடுத்துட்டு போ, ஹார்ன் அடிச்சா கையை நீட்டி பேசுவியா? அவங்க சும்மா இருப்பாங்களா? கையை நீட்டி பேசுற மாதிரி தெரியல, அவன் என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான்னு தெரியல, இவன் ப்ரொவோக்கிங்கா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேசியிருப்பான், அதனால அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க. நீ வந்து ஏப்பா ஒருத்தன் வந்து ஒரு கட்சி தலைவராக ஒருத்தன் வந்து எச்சு தொட்டு ஒம்புழுப்பான், அப்போ கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நிலைமையில இருந்து இது கேட்குறீங்கிறது நமக்கு தெரில. இல்லை அதெல்லாம் தாண்டி இது ஒரு இன்னொரு வேற ஒரு பிரச்சனை. இது ஏற்கனவே அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திருமாவளவன் என்னன்னா, இங்கே வந்து சங்கி வந்து ஒரு பிளான் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்தியா முழுக்க இல்லை, எல்லா அவன் இருக்கிற ஏரியா, தெரு, ஊர், ஸ்டேட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனையை பண்ணணும். பிரச்சனை பண்றது மூலியமா தன்னோட இருப்பை காமிச்சுக்கணும், கட்சியை வளர்க்கணுங்கிறத அவன் வந்து ஒம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்றான்னு யாரு சொன்னாவோ கடைசி அவகிட்டே போய் ஒம்பு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி காரு முன்னாடி வண்டியை விட்டு வந்து உரண்டை இழுக்கிறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, கூட்டி விட்டு ஒருத்தன் உரண்டை இழுத்துருக்கான்ல, இவன் யாரு தெரியுமா? யாரு? சங்கி. அது ஒண்ணு. நியூஸ்லாம் வந்து வழக்கறிஞர் தாக்கப்பட்டார்னு சொன்னாங்கல்ல. ஆமா, வக்கீல். 2023லயே இவன் மேல வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க பார் கவுன்சில். எதற்காக? பார் கவுன்சில் இல்ல, வக்கீல்கள்லாம் இருப்பாங்கல்ல, பார் கவுன்சில். பார் கவுன்சில் ப்ராஹிபிட்டரி ஆர்டர், அதாவது தடை ஆணை ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆலந்தூர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பி லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற புகார்ல, நீதிபதிக்கே, பெண் நீதிபதிக்கே, அந்த புகாரின் பேர்ல இவன் மீது வந்து எங்க வந்தாலும் பொம்பளை விஷயத்தான் மாட்டாங்க, சங்கி இல்ல பெண் விஷயத்துலதான் மாட்டாங்க, சங்கி இல்ல. யோசிச்சு பாருங்க, இவன் பண்ற நீ டார்ச்சர். இது ஃப்ளட்டுங்க, டார்ச்சர் அதான் பண்ணிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இப்படிதா சங்கி ஒன்று கரெக்டா வந்து நின்னுட்டாங்கடா. சங்கினா அப்புறம் இது இல்லாம எப்படி? இப்பேற்பட்ட பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆளை வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் அப்படின்னா இந்த மனுஷனோட யோகியதை என்னங்கிறத பாருங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்டான்னு போட்டிருக்க. பிரைவேட் வக்கீல் இல்ல, சஸ்பெண்ட் வைக்கல. இப்ப வண்டமுருகன் கூட பிராக்டிசிங், இவன் கூட கிடையாது. இந்த அதிசய சங்கிக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு வராரு நம்ம அண்ணாமலை. ஆமா, அவர் இந்த நியூஸ் வந்து வந்தோடனே அவர் வந்து ட்வீட், அது இங்கிலீஷ்ல ட்வீட். இங்கிலீஷ் யோசிச்சு பாருங்க, தினமும் அறியப்படாத அதிசய சங்கிகள் அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு இருக்கான் அந்த ஆளு. அது பூரா தமிழ்ல தான் போடுறான். இந்த சம்பவத்தை மட்டும் எதுக்கு இங்கிலீஷ்ல போடணும்? ஒரு இங்கிலீஷ் ஓகே, ஒரு வக்கீல் மேட்டர் இருக்கு, அண்ணன் திருமாவளவன் மேட்டரா இருக்கு, கொஞ்சம் ஒரு இன்டலெக்சுவலா இருக்காரு, பெரிய மேட்டர் அப்படி பேச போடணும். அதெல்லாம் கிடையாது. அங்கதான் ஒரு நுட்பமான ஒரு சங்கி வேணும். அதுல என்ன நுட்பம்? ஆமா, நீ யோசிச்சு பாருங்க, ஒரு சில மேட்டர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல போடுவான். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆங்கில ஊடகத்தில் இருக்க ஆசிரியர்கள் இந்த ட்வீட்டை பார்க்கும் பொழுது அப்படியே எடுத்து போட்டு the nation wants to know பாருங்க அப்படின்னு பேசுறாங்க. இங்க இருந்து சரக்கு கொடுக்குறாங்க, அங்க இங்க இருந்து டூல் கிட் இங்க இருந்து அங்க போகுது, இங்க இருந்து வெப்பன் சப்ளை. யோசிச்சு பாருங்க, இது வந்து சவுக்கு சங்கர் இதே வேலையை தான் பார்ப்பான். எல்லா ட்வீட்டையுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் நேஷனல் லெவல்ல இங்கிலீஷ்ல போடுறது. ஆமா, ஒரு சில விஷயத்தை மட்டும் பாருங்க, இந்த ஜிஆர்எஸ் மேட்ரி ஒரு சில மேட்டர்லாம் மட்டும் அவன் இங்கிலீஷ்ல போடுவான். ஏன்னா புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு. இதைத்தான் தலைவர் சொல்றாரு. இவங்க இங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனை இருப்பதாக ஒரு நெரேட்டிவை உண்டு செய்ய பார்க்கிறார்கள். இப்ப இந்த நியூஸ் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறானா, இப்ப இது வந்து
ஒரு நியூஸ் ஆங்கர் ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வடநாட்டுல வேலை செய்யறோம். என்ன பாக்குறாங்க, போன் பண்ணி சொல்லுவாண்டா பாக்குறாங்க கேக்குறாங்கிறதோ அது அப்படியே அவங்க வந்து நியூஸ் ஸ்டுடியோல எடுத்து பெருசா போட்டு பாருங்க, விசிகா இந்த கட்சி டிஎம்கே கூட்டணியில இருக்குது, அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க லா அண்ட் ஆர்டரை இப்படிதான் வந்து டீல் பண்ணிக்கிட்டு. ஓடி மீடியானா என்ன, இன்னைக்கு சாயந்தரம் என்ன பேசுனுங்கிறத சொல்றது அவங்கதான். இது அவங்களா எடுத்து அவங்களா டிபேட் பண்றாங்களா? போடா. அப்ப இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, ஒடிசால வந்து இந்த வடசென்னை படத்துல இவங்க ராஜீவ்காந்தி மரணம் ஏற்பட்ட உடனே கடையிடையெல்லாம் அடிச்சு உடப்பாங்க இல்ல, அது போல வந்து சங்கிகள் பூந்து விளையாடுறானுங்க. என்னன்னா ஆனா அடிச்சு உடைக்கிறாங்கிற என்னன்னுங்கிறீங்க. புதுசா ஏன் பதற பண்ணி தெரியல எனக்கு. ஒடிசால வாரம் வாரம் டெய்லி பண்றது என்னடா, அதுக்கே நீ இவ்வளவு பதட்டம் வர? புதுசு இல்ல இல்ல உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் வர? நீ என்ன சங்கி அடிச்சு உடைக்கிறாங்க, அது யூஸ்வல் தானே. ஹிந்து ஹிந்து பாய் பாய் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒடிசால எலெக்ஷன் வருதா? இல்ல இல்ல இப்பதான் முடிஞ்சது. வந்திருக்காங்கல்ல, இருப்ப காட்டணும், நாங்க யாரு எப்படி வந்திருக்கோன்னு காட்டணும்ல. இந்த நவீன் பட்நாயக நகர்த்திட்டு உட்கார்ந்தாங்க இல்ல, அதுவா மேட்ரு. ஓகே. இப்ப இதுல ஒடிசாவினுடைய காங்கிரஸ் தலைவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னது? வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஆளுகளை இறக்கி சங்கிகளை இறக்கி இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆமா, இங்க இருந்து ஆள் எடுக்கிறாங்களா? இங்க வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுக்குறீங்க? வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை வாய்ப்பு? மனுஷன் சாப்பிடுறதுக்கு கொடுக்குறாங்க, அடிக்கடிக்கு ஆள் எடுக்கிறாங்களா? இப்படி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்ல காணா இவனும் சீஃப் ஜஸ்டிஸ் BR கவாய் மீது செருப்பு எரிஞ்சிருக்கிறாங்க. அதை கண்டு அடுக்க மாட்டாது, உலகத்துக்கு அடுக்குமா அது? அதை கண்டிச்சு ஒரு ட்வீட் போடுறதுக்கு அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணலடா. நாங்க தான் எல்லா பகுதியிலும் பிராமணர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கல்ல ரோட்ல உட்காந்துக்கிட்டு, நாங்க தான் எல்லாத்துலயும் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியலையே. ஒரு கண்டன அறிக்கை இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க, அதுக்கு எவனும் பெருசா இங்க ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அண்ணாமலை ட்வீட் போடலன்னு, அண்ணாமலை ட்வீட் போடல. போய் பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சொல்லிருக்காங்க, மோடி போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணதோட விட்டுருக்காங்க. நீ இதுக்கு இங்கிலீஷ்ல போட்டுருக்கலாம்ல. அப்ப இதுக்கெல்லாம் வைக்கலாம இதை மட்டும் செய்யறேன் அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய கலவரம் நோக்கு. இதைதான் தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. இவங்க இங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த பாக்குறாங்க, முடியல அப்படின்னா இவங்களே ஒரு சதித்திட்டத்தை போட்டு அதை வந்து நடந்த மாதிரி இவங்களே காட்டுறாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாட போக்கஸ் கலவர வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் தமிழ்நாட ஒரு டென்ஷனான ஏரியா வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இங்க என்ன வேணா நடக்கலாம். அதனால அண்ணன் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் தயவு செஞ்சு யாரும் புரோவோக் ஆகாதீங்க, இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, வந்தான் பிரச்சனை பண்ணா போயிட்டான். என்ன பண்ணிட்டாங்க, விசிகாரங்க மாவட்டம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட செயலர் டவுன்ல போய் உட்காந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாயிருச்சு. அந்த நியூஸ் திருமாவளவனுக்கு வந்தோன்னா அதனால வந்து அவர் ஃபோன் பண்ணி அப்படிலாம் பண்ண வேணாம், ஏன்னா அவங்க வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஈல்ட் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, வேலையை பாருங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்களுக்கு இதுதான் வேலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசுவாசப்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து மனமாற்றம் பண்ணி நம்ம தேர்தலில் ஜனநாயகமாக ஜெயிச்சு அவங்களை வந்து டீல் பண்ணணும் அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்துருக்காரு. இதுதான் தலைவருக்கும் சில தற்கொலைகளுக்குமான வித்தியாசம். 10 நாள் ஆனாலும் பொந்துக்குள்ளேயே உட்காந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. தலைவர் அடிச்சாரு பாருங்க, நடக்குது அப்படின்னா உண்மையிலே சொல்றேன். இன்னொன்னு இருக்குது, இப்ப இதே அவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு, எங்க கோர்ட்ல இருந்து கட்சி இல்ல, கோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல இருந்து கிளம்பி வந்துட்டாரு. நம்ம அவங்க விசிகாரங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே ஏரியாவில் உட்காந்துட்டாங்க, ரோட்ல உட்காந்துட்டாங்க. ரஜினிகாந்த் தலைமையில பெரிய பிரச்சனை ஆச்சு. கமிஷனர் அந்த ரோடு எப்படி இருக்கும், டக்குன்னு கிரௌட் ஆகிடும். நவர்ல உடனே கமிஷனர் என்ன பண்ணிருக்காரு, டிஜிபி கமிஷனர் தெரியல, உடனே திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உட்காந்து எழுந்திரிக்க சொல்லுங்க சொன்னேன். உங்க பாய்ஸ் அங்கே உட்காந்துட்டாங்க ப்ளீஸ். உடனே தான் அவர் என்ன பண்ணாரு, அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனை ஆகும்னு சொன்னோடனே எல்லாரும் கேட்டாங்க. அவன் தான் தலைவன், தலைவன் சொன்னா கேட்கணும். தொண்டனுக்கும் தலைவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். தலைவனுக்கு ஒண்ணுனா தொண்டை பார்க்கணும், தொண்டனுக்கு ஒண்ணுனா தலைவன் கேட்கணும். அவ்வளவுதான், இதுதான் வித்தியாசம். இதுதான் விஜய்கிட்ட இல்லைங்கிறோம். சொன்னா கேட்கணும், கேட்கறதுக்கு அவனுக்கு இல்ல. அதனாலதான் விஜய் தலைவன் இல்ல, ஒரு தப்புலி அப்படின்னு சொல்றோம். இப்ப தலைவர் மீது நடத்தப்பட்ட இந்த சதி திட்டத்தை, இந்த தாக்குதலை யூடியூப் விட்ட சொன்மையாக கண்டிக்கிறது. கண்டிப்பா. அதுவும் இல்லாம இந்த அதிசய சங்கியை தயவு செய்து காவல்துறை காவல் எடுத்து விசாரிக்கணும். ஏன்னா இது வந்து ஏதோ நீங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்ல வந்து ஏதோ எதார்த்தமா நடந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நாளா எனக்கு த்ரெட் இருக்குன்னு ரொம்ப எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு த்ரெட் இருக்கு, நிறைய பேர் கொலை ட்ரை பண்றாங்க,
நிறைய டைம் தப்பிச்சிருக்கேன் நான் என்ன நிறைய சொல்றாரு. தயவு செஞ்சு அவரோட பாதுகாப்பை ஏன் உறுதிப்படுத்த மாட்டேங்கன்னு தெரியல. எவனுக்கா பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எவனுக்கா கொடுக்குறீங்க, அவருக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. தயவு செஞ்சு அவருக்கு வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். அதே போல இந்த அதிசய சங்கியை காவல் எடுத்து விசாரிக்கணும். யார் சொல்லி விட்டு வந்தா, எனக்கு சொன்ன கொஞ்சம் இங்கிலீஷ்ல விட்டுட்டு இந்த லூசு போய் தான் நாளைக்கு ஜட்ஜை வந்து செருப்பால் அடிக்கிற போயில இருப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. அது வக்கீல் வேற ஐடி கார்டை வாங்கிட்டானா பாருங்க. பிராக்டிஸ்ல இருக்கு. வக்கீலுக்கு படிச்சா பொறுக்கித்தனம் பண்ணாம மெச்சூரிட்டா டீல் பண்ணுங்கன்னா சட்டம்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதை விட்டு அதுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ, வேணா ரோட்டை முறிச்சு ரவுடி மாதிரி பண்றான், அங்க ஒருத்தர் செருப்பு 70 வயசு சங்கி. ஏடா மெச்சூரா டீல் பண்ணுங்கன்னா சட்டத்தை ஒத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அம்பேத்கர். அதை விட்டு கத்தி கபடா ஈட்டிலாம் எடுத்துட்டு சண்டைக்கு வரீங்களா? என்ன அறிவுடா உங்களுக்கு? சங்கிகள் பலவிதம், ஒன்றும் ஒரு விதம்.